ஓஹோ எந்த பேபி நீ எதிர்பார்க்கறது சரியில்லை பாத்துக்க. அப்பா காட்டுக்குள்ள போய் காவல் பார்க்க சொல்லியிருக்காரு. அதாவது யார் வந்தாலும் சரி மேடைக்கு வந்துட்டோம்னா மிகப்படுத்தும். நான் அப்படித்தான், எது நடந்தாலும் என் வேலையை நான் பார்த்துட்டே இருப்பேன். நம்மளுக்கு அது தேவையில்லை, நம்மளுக்கு தேவை கொலக்கட்டை. நான் கேட்கிறேன், இப்ப எங்க போறதுக்காண்டி வந்திருக்கேன்? செல்வராஜ் அண்ணன் அவர்கள் இந்த பாடலை பாராட்டி 50-100 அன்பளிப்பாக வழங்கி பெருமைப்படுத்துவார்கள். அண்ணன் அவர்களுக்கு நன்றி. வணக்கம். அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி. காட்டுக்குள்ள போய் காவல் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. காவல் கண்ணுங்கருத்துமா இருக்கணுமா, வள்ளியம்மா கூட காவல் முடியும், தருணவரையும் துணையோட இருக்கணும்னு அப்பா சொல்லியிருக்காரு. அப்பா சொன்னபடி காவலுக்கு வாழ்க்கையில அடி விழுகலாம். அடியே வாழ்க்கையா இருந்தா எப்படி? அதனால காவலுக்கு போறதுக்கு முன்னாடி மனசுல இருக்க ஆசையெல்லாம் சொல்லணும். ஆசையெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி தேசிகம் தெய்வீகமும் இரு கண்களாய் கொற்று. அதனால அந்த பாட்டை பாடிட்டு போவோம். அதே ஒரே படம். பார்ப்புகளும் பழனியிலே திருவிழா, எங்க தேவருக்கு பசுபொன்னிலே ஒரு விழா. பார்ப்புகளும் பழனியிலே திருவிழா, எங்க தேவருக்கு பசுபொன்னிலே ஒரு விழா. திருவிழா திருவிழா தேவருக்கு திருவிழா, திருவிழா தேவருக்கு திருவிழா. பார்ப்புகளும் பழனியிலே திருவிழா, எங்க தேவருக்கு பசுபொன்னிலே ஒரு விழா. உக்கிரபாண்டி பெற்றெடுத்த சிங்க மகள் யாருங்க, தேசமெல்லாம் போட்டி நின்ற தேவர் மகள் யாருங்க. உக்கிரபாண்டி பெற்றெடுத்த சிங்க மகள் யாருங்க, தேசமெல்லாம் போட்டி நின்ற தேவர் மகள் யாருங்க. அன்னை என்று ராணி பெற்ற அறிந்தவள் முதற்கணுங்க, அன்னை என்று ராணி பெற்ற அறிந்தவள் முதற்கணுங்க. எக்குலமும் போற்றுகின்ற யாருங்க, பசும்பொன் கண்டெடுத்த ஊனா முத்துராமலிங்கமுங்க. பார்ப்புகளும் மலரியிலே திருவிழா, எங்க தேவருக்கு பசுபொன்னிலே ஒரு விழா. திருவிழா திருவிழா தேவருக்கு திருவிழா, திருவிழா திருவிழா தேவருக்கு திருவிழா. வாய் போட்டு சட்டத்தையே உடைத்தது யாருங்க, தேசிகமும் தெய்வீகமும் இருக்கிறது கொண்டவர். வாய் போட்டு சட்டத்தையே உடைத்தது யாருங்க, தேசிகமும் தெய்வீகமும் இருக்கிறது கொண்டவர். எக்குலமோ போற்றுகின்ற தேசத்தலைவர் யாருங்க, எங்க குலமே வணங்குகின்ற ஊனா முத்துராமலிங்கமுங்க. பார்ப்புகளும் பழனியிலே திருவிழா, எங்க தேவருக்கு பசுபொன்னிலே ஒரு விழா. திருவிழா திருவிழா தேவருக்கு திருவிழா, திருவிழா திருவிழா தேவருக்கு திருவிழா. நன்றி நன்றி நன்றி. முடிஞ்சாச்சு. தேவரையாவும் வணங்கியாச்சு. வந்த வேலையை பார்க்கணும்ல, ஏன் வந்த எதுக்கு வந்தோம்னு தெரியணும்ல. தெரியாம வந்துட்டேன். அப்படி சொல்ல அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க வந்திருக்கேன். தெரிஞ்சிருந்தா வந்திருக்க மாட்டேன். அப்படி சொல்லக்கூடாது. அப்படி கிடையாது. தெரியாத விஷயத்த போய் நம்ம சிரமப்படுறத விட தெரிஞ்ச விஷயத்த பண்றது நல்லது இல்லையா? அதனாலதான் சொல்றேன், காவலுக்கு போகணும், மனசுல இருக்க ஆசையெல்லாம் எடுத்து சொல்லணும். நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். பிரச்சனை இல்லை, ஒரு ஆள்னு பிரச்சனை இல்லை. ஒரு ஆள் நீங்க நினைக்கிறீங்க. 5 பேருக்கு அலியா பத்தினியா வாழ்ந்த பாஞ்சாலிய காட்டில் நான் மேலானவ. அங்க 5, இங்க 7, 2 கூட. தங்கச்சி ரொம்ப கம்மியா இருக்கு. கம்மியா தான் இருக்கு, அவ்வளவுதான். உனக்கு இருக்காண்டி நான் டைரி போட்டா கொடுக்க முடியும். டைரி போட்டால வேற நான் இல்ல. அதனால ஆமா, காதல் பண்ணணும். நான் காதல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் கேட்கிறேன், மூஞ்சி முறை இல்லாத காதல் பண்ணும்போது உனக்கு என்னடா? பண்ணுவோம் காதல. எடா காதல் பண்ண போது அதெல்லாம் என்னன்னே தெரியாது. அதுக்கு தந்தாப்புல வாசிடா.
நன்றி நன்றி. எனக்கு அடுத்து ஒருத்தி இருக்க அன்பானவ அழகானவ, அந்த அழகி வரட்டும். எல்லாரும் ஒன்னா காவலுக்கு போய் காவலை பார்ப்போம்.